எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இதயம் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டில் படம் வச்சு ரொம்ப எளிமையாக எப்படி வழிபாடு பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வரலட்சுமி விரத வழிபாடு பார்த்திங்கன்னா 2 முறையாக கடைபிடிக்கலாம். ஒன்று படம் வச்சு வழிபடுறது, இன்னொன்று கலசம் வச்சு வழிபடுறது. 3 நாளைக்கு கடைபிடிக்க வேண்டிய விரதம் இது. வியாழக்கிழமை மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு அழைச்சி வெள்ளிக்கிழமைக்கு வரலட்சுமி பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமை புனர்பூஜை செஞ்சு வழிபடுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையே தாயாரை அழைச்சி அன்னைக்கே பூஜையும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர்பூஜை செஞ்சு வழிபடுவாங்க. கலசம் வச்சு வழிபடுறீங்க அவங்க முறைப்படி இது போல் வழிபாடு செய்வாங்க. நம்ம படம் மட்டும் தான் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நம்ம வழிபாடு செஞ்சால் போதுமானதுங்க. மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளும் ஆசையும் கிடைக்கிறதுக்கு உகந்த நாள் இந்த வரலட்சுமி விரதம். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், நம்மளோட கணவனோட ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்களோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு, குடும்பத்தில் மேன்மேலும் சுபீட்சம் உண்டாகிறதுக்கு, இப்படி பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்க நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வரலட்சுமி விரத வழிபாடு. இப்போதான் முதல் முறையாக நம்ம இந்த வரலட்சுமி விரதத்தை தொடங்குறோம் ஆரம்பிக்கிறோம்னா கூட எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாமல் தாராளமாக இந்த வரலட்சுமி விரத வழிபாடை நம்ம பண்ணலாம். உள்ளன்போட வேண்டினா போதும், தாயார் நம்ம வீடு தேடி அல்புரிவாங்க. நம்மக்கிட்ட மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குன்னா நம்ம அந்த ஃபோட்டோவே பயன்படுத்திக்கலாம். இதுக்குன்னு தனியாக புதுசாக வாங்க தேவையில்ல. இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். கணபதியோடு சேர்ந்து இருக்காங்க, இல்லை லட்சுமி குபேரராக இருக்கிறாங்கனாலும் தப்பில்லை, நம்ம அந்த படத்தையே பயன்படுத்திக்கலாங்க வழிபாட்டுக்கு. லட்சுமி தாயார் படத்தை சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் பொட்டு அலங்காரம், பூ அலங்காரம்லாம் பண்ணிக்கணும். முக்கியமாக மகாலட்சுமி தாயார் படத்தில் தாலி சரடு மஞ்சள் கொம்பு கோர்த்து கட்டி விடணும். இப்போ அப்படியே இந்த படத்தை நம்ம வாசலுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். தாயாரை நம்ம வெளியிலேருந்து உள்ளே அழைச்சிட்டு வரோம் இல்லையா, அதனால் தீபம் ஏற்றி வச்சு தூப ஆராதனைலாம் காட்டிட்டு நம்ம தாம்பழத்தட்டோட ஒரு சுமங்கலி பெண்ணை நம்ம எப்படி உள்ளே வரவேற்போமோ அதுபோல் மங்களகரமாக நம்ம உள்ளே வரவேற்று பூஜை அறையில் தாயாரை அமர வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, மணப்பலகை இருந்தால் மணப்பலகை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா வாழை இலை கூட நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வ சொம்பு அந்த கலசத்தில் தண்ணி வச்சுக்கணும். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணுங்க. அர்ச்சதையும் கொஞ்சம் போட்டு வச்சிடணும். மஞ்சள் பிள்ளையார் வெத்திலையில் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ குலதெய்வ சொம்பு கலசத்துக்கு முன்னாடி சின்ன தீபம் நம்ம ஏற்றி வச்சுக்கிறோம். பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி வச்சாச்சு. நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாம்பழ தட்டு ரெடி பண்ணி வைக்கணும். அதில் ஒரு சிகப்பு கலரு ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மஞ்சள் குங்குமம், தாலிச்சரடு, கண்மை, கண்ணாடி இதெல்லாம் தாம்பழத்தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சரிசியில் மஞ்சள் தடவி அர்ச்சதையும் போட்டு வச்சுக்கலாம் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்காக. இப்போ எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா கணபதி மந்திரம் சொல்லி நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். குறிப்பாக இன்னொன்று ஒரு பித்தளை கிண்ணத்தில் உங்ககிட்ட தங்கக்காயின் வெள்ளிக்காயின் ஏதாவது இருந்தால் வச்சுக்கலாம். இல்லாட்டினா 5 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதையும் வச்சு நம்ம தாயார் திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ கணபதி மந்திரம் சொல்லி நம்ம பூஜையை ஆரம்பிச்சுட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு மகாலட்சுமி போற்றி 108 போற்றி சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை, பூவர்ச்சனை, அர்ச்சதையை போட்டு அர்ச்சனை இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் நெய்வேதியம் படைக்கணும் சாமிக்கு. நெய்வேதியமாக சக்கரை பொங்கல், பருப்பு பாயாசம், நம்ம இட்லி, சுண்டல் எல்லாமே படைக்கலாம். எல்லாம் செய்ய முடியலாம் கூட பருப்பு பாயாசம் பொங்கலும் நெய்வேதியம் படைக்கலாங்க. மாதுளம் பழம் வைக்கிறதும் ரொம்பவே சிறப்பு. இதுபோல் நம்ம எளிமையாக நம்ம வரலட்சுமி விரத வழிபாடு பண்ணிக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஆரத்தி எடுக்கணும். நம்ம ஆலம் எடுத்து டிஸ்ட்ரிக் கழிக்கணும். கற்பூரம் எடுத்து சுற்றி நம்ம டிஸ்ட்ரிக் கழிச்சாலும் சரி, இல்லை ஆலம் சுற்றி டிஸ்ட்ரிக் கழிச்சாலும் சரிங்க. ஆலம் எடுத்து நம்ம இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வரலட்சுமி தாயாரை மனதார வேண்டினா ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வித்யாலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் வேண்டின பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இவங்க எல்லாரும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஒரே தாயாரான வரலட்சுமியில் ஐக்கியம் ஆவதாக காலகாலமாக நம்ம நம்பிட்டு வர நம்பிக்கை. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாம்பழத்தட்டு கொடுக்கணும். குறிப்பாக அதில் மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, சீப்பு, கண்ணாடி, மை முதல் கொண்டு எல்லாம் நிறக்க வச்சு தருவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப என்ன தருவாங்களோ அதை வச்சு தரலாம். எதுவும் தர முடியலன்னா கூட மஞ்சள் குங்குமம் கொடுத்தா கூட நிறக்க கொடுத்ததுக்கு சமம். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.